வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துருவோங்க. இந்த மகாபாரதத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் 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 பார்க்குற பொழுதுதான் தெரியறது. எத்தனையோ உண்மைகள், எத்தனையோ கதைகள், வெளியில தெரியாத கதைகள் இருக்கு. ஆனா இது யாரும் சொல்லாத கதைகளா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவா நாம மகாபாரதம்னு பார்க்குற பொழுது, இந்த மகாபாரத போர் தெரியும். 5 பேர் தெரியும், 100 பேர் தெரியும். இன்னார் தெரியும், இன்னார் தெரியும், சண்டைன்னு தெரியும், தாயக்கட்ட ஆடினது தெரியும். அது அல்ல. இதுக்குள்ள நிறைய 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 சந்தேகங்களும் இருக்கு. அப்படி யாருக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டாக்க, வியாச முனிவர்கிட்ட ஜைமினி முனிவர்ங்கிறவர் என்ன சொல்ற, நீங்க ரொம்ப அழகா இந்த மகாபாரதத்தை பிரமாதமா எல்லாம் விளக்கி சொன்னேன். ஆனா எனக்கு ஒரே சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கே. அப்படியா? நீ என்ன பண்ற? விந்திய மலைக்கு போ. அங்க பிங்காக்ஷன், சுபோதன், சுமுகன், சுபத்ரன் அப்படின்னு 4 ஞான பறவை இருக்கும். அந்த ஞான பறவைகள் கிட்ட நீ போய் கேட்டேனாக்கா உன்னுடைய சந்தேகம் தீரும். ஞான பறவைகளா? பறவைகள் பேசுமா அப்படின்னு பொழுது, ஆமா பேசும். ஏன் தெரியுமா? அது பூர்வ ஜென்மத்துல வேற. பறவை உருவம் எடுத்தது எதனால அப்படின்னு கேட்டாக்க, இந்திரன் ஒரு முறை அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் புடைசீழ அப்படியே போயிட்டு இருந்தானா. உலாவி கொண்டிருந்த பொழுது நாரதர் வந்தாராம். நாரதர் வந்த பொழுது இந்திரன் என்ன சொல்லியிருக்கான், என்னுடைய இத்தனை அப்சரஸ் பெண்கள்ல யாரு ரொம்ப நல்லா நாட்டியம் ஆடுவாங்க அப்படின்னு நீங்க பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே ஒத்தி சொன்னாலாம், நான் தான் நல்லா ஆடுவேன், நான் தான் நல்லா ஆடுவேன், நான் தான். இந்திரன் சொன்னா, உங்களை கேட்கல, நாரதர் யார் நீங்க அழகா ஆடுவீங்களோ அவங்கள தான், அவர் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா விளையாட்டா சொன்னானா. சொன்ன பொழுது அப்ப நாரதர் சொன்னாரா, நான் வெறும் நாராயண நாமம் சொல்றவன், எனக்கு நாட்டியத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ஒரு காரியம் பண்ணு, இந்த துர்வாச முனிவர் இருக்காருல்ல, அவரை போய் யார் ஆட்டத்தை கொண்டு அவருடைய தபத்தை கலைக்கிறார்களோ அவள்தான் பெரிய மிகப்பெரிய நாட்டியமணின்னு சொன்ன உடனே எல்லாரும், அம்மாடியோ அவர்கிட்ட சாபம் வாங்க முடியாது எங்களால, நாங்க போகமாட்டோம் அப்படிங்கிறாங்க. பப்பு அப்படிங்கிறவ என்ன பண்றா, அவ போறா. போய் ஆடு 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 நாடி கால் சலங்கை கைவளை என்னெல்லாவோ பண்ணி அவருடைய தபத்தை கலைக்கும் போது, அவர் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படி ஆங்கிலத்துல ஏன் சொல்றேன்னா, இதுக்கு பதிலா என்ன நடந்ததுன்னா, ஒருத்தரை இந்த வளையெல்லாம் சத்தம் கேட்டு இப்படி மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா பரவாயில்ல, அவருக்கு ஒரே இரிட்டேஷன், கோபம். கண்ணை திறந்து பார்த்து, எதுக்கு நீ இப்படி வட்டம் விட்டு இருக்க, என்ன கழுகா பிறப்ப போ அப்படின்ட்டாராம். இந்த கழுகு இப்படி வட்டம் இடும் தெரியுமா, இறைய பார்த்து நேரம் கொத்துறதுக்கு. அந்த மாதிரி நீ என்ன சுத்தி வந்துட்டு இருக்கப்போ கழுகா போ அப்படின்னு உடனே அவ பயந்து போயிடுறா. அவளுக்கு இப்ப திராட்சின்னு ஒரு பேரு. அப்ப ஐயோ எனக்கு முக்தி எப்ப கிடைக்கும், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ன பொழுது, கிடைக்கும் எப்ப தெரியுமா, உனக்கு 4 குஞ்சுகள் பிறக்கும், அந்த 4 குஞ்சுகள் பிறந்த பொழுது நீ உனக்கு முக்தி போ அப்படின்னு. அந்த திராட்சைங்கிற கழுகு கருவுற்று 4 முட்டை விழ போறது எப்பன்னு கேட்டாக்கா, அது கருவுற்று இருக்கும்போது தான் மகாபாரத யுத்தம் நடக்கிறது. இது யுத்தத்தை பார்க்கறதுக்கு மேல போய் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். எப்பொழுதுமே கழுகு எங்க என்ன கிடைக்கும்னு பார்க்கும்ல, எந்த பிணத்தை போய் கொத்தலான்னு பார்க்கும்ல, அப்படியே சுத்தின்னு இருந்த பொழுது அர்ஜுனன் யார் மேலேயோ அடிச்ச பானம் இந்த கழுகை போய் பட்டுது. அந்த நேரத்துல 4 முட்டையும் பூமியில விழுந்தது, அந்த கழுகும் இறந்தது. ஆனால் நல்ல வேளையாக இந்த இந்த 4 முட்டையும் யானையோ குதிரையோ மனுஷனோ யார் வேணா மிதிச்சிருக்கலாம். அதுதான், அதாவது இன்னது நடக்கணும்னு சொன்னா எப்படி ஒரு மயிரிழையில கூட தப்பிக்க முடியும். பகதத்தன் என்பவனுடைய யானை, அதுக்கு பேர் சுப்ரதீபம்னு பேரு. சுப்ரதீபம்னா அழகான யானைன்னு அர்த்தம். அந்த யானையோட மணி அருந்து இந்த 4 முட்டைக்கும் மேல எந்த விதத்திலயும் சேதம் அடையாம அப்படியே அந்த சுப்ரதீபம்ங்கிற யானையோட மணி மூடிடுறது. உள்ளுக்குள்ள அந்த சூட்டுலயே குஞ்சு பொறிச்சுடுறது. குஞ்சு பொறிச்சு கீச்சு 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 4 பறவையும் கத்தின்னு இருந்த பொழுது, சமீகர் அப்படின்னு ஒரு ரிஷி, யுத்தமெல்லாம் முடிஞ்சு போய் வெறும் வெத்து யுத்த களத்துல அவர் அப்படி போயின்னு இருக்கும் பொழுது, எங்கேயோ என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு அந்த மணியை தூக்கிட்டு பார்த்தா,
4 குஞ்சும் கத்தின்னு இருந்துதான். பாவமா இருந்ததா. அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்துல வச்சு அதுக்கு உணவு கொடுத்த பொழுது, நீங்க தான் எங்களுக்கு அப்பா அம்மா, நாங்க ஒரு சாபத்தினால இப்படி இருக்கோன்னு உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனாராம். பறவை குஞ்சு பேசுறதே அப்படின்ன பொழுது, நாங்க பூர்வ ஜென்மத்துல ஒரு நல்ல ஒரு வேத வித்துக்கு மகன்களாக 4 பேர் இருந்தோம். எங்களை சோதனை பண்றதுக்காக தேவேந்திரன் ஒரு முறை வந்து கழுகாக வந்து எங்களில் யாரான் ஒருவரை உணவாக கேட்டான். அது எங்களுக்கு சோதனைன்னு தெரியல. ஒரு கழுகு வந்து உணவா கேட்கறதுங்கிற போது என்னுடைய தந்தையார் சொன்னார், நீ போ நீ போ என்று 4 அனுப்பினார். நாங்கள் 4 உணவாக விரும்பவில்லை. உடனேவே என்னுடைய தந்தையார் சொல்லிவிட்டார், இந்த கழுகுக்கு நீ உணவாக நான் சொல்லி நீ போகாதனால நீங்களே பறவைகளாக போயிடுவீங்க அப்படின்னு அவர் சாபம் போட்டதுனாலதான். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கிற பொழுது, கடைசியில என்ன, அந்த கழுகு வந்து தேவேந்திரன்னு தெரியாம எங்க அப்பா நீ என்னோட உடலை எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே அந்த கழுகு கொத்தி தின்று அவருக்கு முக்தி கிடைச்சது. அது தேவேந்திரன்னு தெரிஞ்ச உடனே தான் எங்களுக்கு புத்தி வந்தது, அடாடா நம்மள யாராவது உணவா போயிருக்கலாமேன்னு அவன் சோதனை பண்றதுக்காக வந்தாங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்ன பொழுது, ஓ அப்படியா, சரி, என்னை எப்படி நீ தாய் தந்தை குரு எல்லாம் நீங்க சொல்ற, இந்த குஞ்சுகளை கேட்டாரா. அப்ப சொன்ன பொழுது, எங்களுக்கு எப்பொழுது சாப விமோசனம் என்று அப்பொழுது கேட்டோம் எங்க அப்பாவை, நீங்க எல்லாரும் பறவை குஞ்சா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சொன்னாரு, ஜைமினி முனிவர் வந்து சந்தேகங்களை கேட்பார். அவர் ஜைமினி முனிவர், நீங்க ஜைமினி முனிவரா அப்படின்னு கேட்ட பொழுது, சமீகர் நானு அப்படின்ன பொழுது, இல்ல ஜைமினி முனிவர் வந்து எங்க கிட்ட எப்ப சந்தேகத்தை கேட்கிறாரோ அப்ப எங்களுக்கு முக்தின்னு சொல்லியிருக்கு. ஓ அப்படின்னா நீங்க இப்ப எங்க இருக்கணும், நாங்க விந்திய மலையில இருக்கோம்னு சொல்லிட்டு அவரை கும்பிட்டுட்டு விந்திய மலையில இருந்த பொழுது, நான் முதல்ல ஆரம்பிச்ச போது சொன்னேனே, அந்த ஜைமினி முனிவர் இந்த ஞானப்பறவைகள் எங்கே ஞானப்பறவைகள் எங்கேன்னு தேடி வந்த பொழுது இந்த 4 பறவைகளும் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜைமினி முனிவர் சொன்னாராம், நான் வியாசரிடம் மகாபாரதத்தை பூராவும் கேட்டேன். கேட்டதுல எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை நீங்க தீர்க்க முடியாதான்னு கேட்டபோது, இல்லை இல்லை, விந்திய மலையில் 4 ஞானப்பறவைகள் பறவை குஞ்சுகள் இருக்கு, நீ அங்க போய் கேளுன்னு சொல்லிட்டார். அதான் நான் வந்தேன். சரி, உங்களோட சந்தேகம் என்ன? என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டாக்க, பலராமர் இந்த குருட்சேத்திர போகும்போது ஏன் தீர்த்த யாத்திரை போயிட்டார், அது சரியா? இது ஒரு சந்தேகம். அடுத்தது, திரௌபதிக்கு பிறந்த 5 உப பாண்டவர்களும் பச்சை பசும் பிள்ளைகள், கல்யாணம் கூட ஆகல, இளம் பிள்ளைகளாக இருக்கும்பொழுது சாகணுமா? அவங்க என்ன பாவம் பண்ணினாங்க? எனக்கு இது 2 மண்டையில ரொம்ப குடையுதே. இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, முதல்ல இதை சொல்லுங்க அப்படின்ற பொழுது இந்த பறவைகள் என்ன சொல்லித்தான், பலராமர் வந்து தன்னுடைய தங்கை சுபத்திரைய அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, சம்மந்தி. அதே நேரத்துல கதை போரில் மகா வல்லவர் பலராமன், துரியோதனனுடைய குரு. இப்ப அவர் யார் பக்கம், தன்னுடைய மாப்பிள்ளை பக்கம் போவாரா இல்ல சிஷ்யன் பக்கம் போவானா? 2 பேர் கூப்பிட்டாலும் போய்த்தானே ஆகணும். அப்படின்ன பொழுது, ஒரு முறை தான் வந்த பொழுது எழுந்து நிற்கவில்லை என்பதற்காக ஒரு ரிஷியை அவர் அடிச்சு விடுறார். அதன்படி பலராமர் அந்த சூத முனிவர் எழுந்து நிக்கலங்கிறதுக்காக, அதாவது இவ என்ன பெரிய ஆளான்னு அவர் நினைக்கல, பார்க்கல, அவர் எழுந்து நிக்கலங்கிறதுக்காக அவர் அப்படியே அடிச்சு தள்ளி கொன்னுட்டியே, இந்த பாவத்துக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? 12 வருஷம் காடு 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 ஊர் ஊர் ஊரெல்லாம் சுத்தி, நான் சூத முனிவரை கொன்னுட்டேன், தப்பா கொன்னுட்டேன், தெரியாம கொன்னுட்டேன், உன்னுடைய ரிப்பென்டன்ஸ், நீ அதை பச்சாதாபப்பட்டு அது அப்படியே ரொம்ப நொந்து போய் 12 வருஷம் சுத்து போ, தீர்த்த யாத்திரைக்கு போன்னு சொல்லி சாபம் போட்டதுனாலதான் பலராமர் இன்னொரு விதத்துல, ஒண்ணு இங்கே அர்ஜுனன் பக்கம் வரணும், வர முடியாது, இந்த குருவாகி துரியோதனன் பக்கம் போகணும், 2க்கும் வேண்டான்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் வந்ததுனால அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அப்ப ஜெய்மினி முனிவர், எனக்கு இந்த கேள்விக்கு இப்ப விட கிடைச்சது. சரி, இந்த உப பாண்டவர்கள் 5 பேரும் எதுக்கு சாகணும்? கல்யாணம் கூட ஆகல, ஒரு வாழ்க்கையே அனுபவிக்காத ஒரு குழந்தைகளா ஏன் இறந்தார்கள் அப்படின்னு கேட்ட பொழுது,
அந்த பறவைகள் சொல்லித்தான், விஸ்வே தேவர்கள்னு இருந்தாங்க வானுலகத்துல. அவங்க ரொம்ப நியாயமானவர்கள். ஒரு முறை இந்த அரிச்சந்திரனுக்கு விஸ்வாமித்திரர் கொடுத்த தொல்லைய பார்த்து 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 பார்த்து, "ஹ், இந்த முனிவர் செய்யற இத்தனை கொடுமைக்கு அவர் எந்த பாவ லோகத்துல தவிக்க போறாரோ அப்படின்னு இவங்க பேசினாங்களாம். பேசின உடனேவே அவருக்கு ஒரேடியா கோபம் என்னுடைய செயலை பத்தி பேசுவதற்கு நீங்கள் யார்? நாங்க விஸ்வே தேவர்கள். விஸ்வே தேவர்கள்னாக்க இந்த 5 பேர் ரொம்ப வசத்தின்னு நினைச்சிட்டீங்களா? நான் எதற்காகவோ இதை செய்கிறேன், அதை பத்தி நீங்க கேட்க கூடாது. நீங்க பூமியில போய் மானுடர்களாக பிறந்து அவஸ்தைப்படுங்கள் அப்படிங்கிறார். ஐயோ, அவ்வளவு தூரம் வேண்டாம், நாங்க விஸ்வே தேவர்கள், தேவலோகத்தில் இருப்பவர்கள், எங்களுக்கு இப்படி ஒரு சாபமா? சரி, அப்படி என்றால் பூலோகத்தில் போய் பிறந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இந்த எந்த குணங்களும் உங்களை தொடுவதற்கு முன்னால், இல்லற வாழ்வுனா என்னன்னு தெரியாமல், வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம, மொத்தத்துல உலகம்னா என்னன்னே தெரியாத பருவத்திலேயே சாவீர்கள். அப்படி உங்களை கொலை செய்து நீங்கள் திருப்பி தேவலோகத்துக்கு போயிடலாம். ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு ஒரு பற்றும் இல்லாத ஒரு பருவத்தில் நீங்கள் உங்களுடைய பாவத்தை கழித்துக்கலாம். இன்னொரு முறை என்னை போன்ற ஒரு முனிவரிடம் அல்லது நாங்கள் செய்கின்ற செயலை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே விஸ்வே தேவர்கள் வணங்கி விட்டு, பரவாயில்லை, பூலோகத்தில் மனிதனாக பிறந்து நாம் உழலப் போவதில்லை, கூடிய விரைவில் நம்ம அங்க போய் லேசா வளர்றதுக்குள்ளேயே நம்மளை யாரோ அடிச்சு கொண்டுட போறான், நமக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரியாது, ஆகையினால தப்பிச்சோம் சொல்லிட்டு அவர்கள் தான் உப பாண்டவர்களாக இன்னசென்ட் சில்ட்ரனாக பிறந்து அவர்கள் அந்த பருவம் மாறுவதற்குள்ளாக உப பாண்டவர்களை கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆக இதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன பிறகு ஜெய்மினி முனிவர் நினைச்சுக்கிட்டாராம், இறைவனுடைய விளையாட்ட யாராலையும் அதை மாத்தவே முடியாது, அவன் எப்படியோ கணக்கு போடுறான், நமக்கு தான் புரியல. அவர் கேட்கிறார், எனக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கே, இந்த தத்தாத்திரேயர் யாரு, கால யவனன் யாரு? அப்போ எல்லா கதைகளையும் சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கே, பாவங்கள்னா என்னன்னு கேட்கிறார். இது என்ன கேள்வி? பாவங்கள்னா தவறு, அதர்மமான விஷயங்கள். தெரிந்து செய்வது ஒன்று, தெரியாமல் செய்வது ஒன்று. தெரிந்து செய்கின்ற பாவம் பெரிய பாவம், தெரியாமல் செய்கின்ற பாவம் சிறிய பாவம். ஆனால் இந்த தெரியாமல் செய்கின்ற பாவம் எப்படி ஆகும்னாக்கா அதுக்கு பலன் உண்டான, நிச்சயமாக பலன் உண்டு. தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தால், இப்ப ஒருத்தனுக்கு வியாதி வருது அப்படின்னு கேட்டா, அது அவன் சென்று தெரியாமல் செய்த தவறு, பாவத்திற்கு அவன் அனுபவிப்பதுதான் வியாதி. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்க, என் கர்மா அப்படின்னு சொல்றானே, ஏன்பா உனக்கு வியாதி வருதுனாக்க தெரியாமல் செய்த பாவத்தின் விளைவுதான் வியாதிகள். சரி, அப்ப தெரிஞ்சு செய்யறது மகா பாவம், தெரிஞ்சே செய்கின்ற தவறு மகா பாவம். அதற்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? அது ஜன்மா ஜன்மாவாக துரத்தி கொண்டே வரும். அதுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. இந்த ஜென்மத்திலையும் கஷ்டப்பட்டு அடுத்த ஜென்மத்திலையும் கஷ்டப்பட்டு அவன் நூலா போற அளவுக்கு துரத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பாவம் கரைவதற்குள் அவன் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து அவ்வளவு அனுபவிச்சு விடுவான். ஆகையினால யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த 4 ஞான பறவைகளும் சொன்ன பொழுது, எனக்காக நீங்க காலையவனன், தத்தாத்திரேயர் இத்தனை கதைகளையும் சொல்லி இந்த பாவம் தெரிந்து செய்வது தெரியாமல் செய்வது ஆகிய இது ஒரு பெரிய ஒரு 2க்கும் உண்டான வித்தியாசத்தையும் அதோட பலன்களையும் சொன்னீங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டா, இந்த வியாதி வருது அப்படின்ன பொழுது நாம யாரையும் நொந்துக்க வேண்டாம். நாம தெரியாமல் செஞ்ச பாவத்தினால் வியாதி. அப்ப மத்தபடி எல்லாத்துலயும் கஷ்டப்படுறோமே, காரணம் அது நீ தெரிஞ்சு செஞ்ச பாவம் முன்வினையில் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அது நீங்க எல்லாரும் முனிகுமாரர்கள், ஆகையினால் உங்களை வணங்குகிறேன்னு சொல்லி அந்த ஜெய்மினி முனிவர் வணங்கி விட்டு சென்றாராம். துரியோதனா அவன் என்ன சொல்லிட்டான் சகுனி கிட்ட, அவங்க கிட்ட காலனா இருக்கக்கூடாது, அவங்க அப்படியே பிச்சைக்காரர்களா ஆயிடணும், துளி கூட அந்த ராஜகுமாரர்கள்ங்கிற அந்தஸ்தே இருக்கக்கூடாது, என்னை தவிர யாருமே இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்?
அப்படின்ன பொழுது சகுனி சொல்றான், அவருக்கு சூதாட பிடிக்கும். நீ சூதாடுறதுக்கு வான்னு அழைச்சா அசிங்கமா இருக்கும். ஒரு காரியம் பண்ணு. நீ ஒரு மண்டபத்தை, ஒரு அழகான ஒரு மணி மண்டபம் கட்டு. இந்த மணி மண்டப திறப்பு விழாக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். வந்து நாம் எல்லோரும் உல்லாச கேளிக்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்போம், பகையை மறந்து அப்படின்னு ஒரு ஓலை கொடு. ஆனா நீ கையெழுத்து போடாத, உங்க அப்பாவை கையெழுத்து போட சொல்லு, அப்பதான் மதிப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி இதனால என்ன நடக்கும், நான் சொல்றேன் நீ பண்ணு அப்படிங்கிறான். உடனே விதுரனை கூப்பிட்டு, இரு இங்க உட்காருன்னு சொல்லிட்டு சகுனி சொல்றான், நாங்கள் மிகவும் அழகான ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறோம், அதில் தங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், தாங்கள் அனைவரும் வந்திருந்து எங்களை பெருமைப்படுத்தி எங்களுடன் நேரம் செலவழித்து ஆடி பாடி கேளிக்கைகளில் ஈடுபட்டு, அங்கதான் கேளிக்கைகளில் ஈடுபட்டு விளையாட்டில் ஈடுபட்டு நாம் அனைவரும் மகிழ்ந்து இருக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு, தாங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும். இது இது வந்து திருதராஷ்டிரன் அவருடைய பெரியப்பாவுடைய ஆசைன்னு சொல்லி அவர்கிட்ட கையெழுத்த வாங்கு அப்படின்னு அவர் கண்ணு தெரியாம எங்கடா கையெழுத்து போடணும்னு கையெழுத்த போட்டுடுறார். சகுனி சொல்றான், நீ யாரையும் கூப்பிடாத, விதுரனை கூப்பிடு, இவன் போனாதான் அது பலிக்கும் அப்படின்னு விதுரன் கிட்ட அந்த ஓலையை சுருட்டி கொடுத்து, நீ போய் பஞ்ச பாண்டவர்கள்ட்ட இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு அவன் நேர போய் தர்மர்கிட்ட, இது திருதராஷ்டிர மன்னர் கொடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பிரிச்சு பார்க்கிறார். மணி மண்டபம் கட்டி இருக்கிறான், எங்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் அண்ணன், அதாவது இருவரும் ஒரே ரத்தம், அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு வார்த்தைகளை போட்டிருக்கான். இவர் என்ன பண்ணார், தனித்தனியா, பீமா நீ என்ன நினைக்கிற இந்த கடிதாசை பத்தி? அவன் பார்த்தான், போலாம்னா நம்மளதானே பார்க்க கூப்பிட்டுருக்கான், போயிட்டு வரலாமே என்ன? அர்ஜுனன், போலாம். நகுலன், அப்போ சகாதேவன், அண்ணா எனக்கு ஒரு கேள்வி, யார் எழுதியிருக்கா? ஏன் என்ன கேள்வி? யார் கையெழுத்து போட்டிருக்கா? அவன் யார் அனுப்பிச்சான்னு வந்து சொன்னான், திருதராஷ்டிரன் அனுப்பிச்சான்னு சொல்லல. என்ன சொன்னான்? துரியோதனன் சொல்லிட்டு அப்புறமா திருதராஷ்டிரன்னு சொன்னார். அப்ப அனுப்பிச்சது துரியோதனன். துரியோதனனுக்கு இவ்வளவு சாமர்த்தியமா எழுத தெரியாது, இது சகுனியோட வேலை. போணுமா? ரெண்டாவது, என்ன எழுதியிருக்கான்? மணிமண்டபத்துக்கும் நாம போறதுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டாவது, அங்க கேளிக்கையில் நாம் அனைவரும் சந்தோஷமாக இருப்போம்னா இங்க என்னமோ இருக்கு, நீ ஏன் அதை படிக்க மாட்டேங்கிற? அப்புறம் திருதராஷ்டிரன் கையெழுத்து போட்டிருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவனுக்கு படிச்சு காட்டியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? அதை ஏன் விதுரன் கிட்ட கொடுக்கணும்? யாரோ ஒரு சிப்பாயிட்ட கொடுத்து விட்டுருக்கலாமே. விதுரன் வந்தான்னா நம்மளை நம்ப வைப்பதற்காக. ஒரு காலகட்டத்துல தர்மருக்கு கோபம் வந்துடுத்தான், அதுவா நீ என்னதான் சொல்ற, இத்தனை பேர் கேள்வி கேட்கல, பீமன்லாம் போலாங்கிறான், அர்ஜுனன் போலாங்கிறான், நீ மட்டும் இத்தனை கேள்வி கேட்கிற, ஏன் தெரியுமா? நான் கேட்பதற்கு காரணம் இருக்கிறது. அவன் என்ன சொல்றான், இது திருதராஷ்டிரன் அனுப்பல, யாரும் அனுப்பல, விதி. என்ன சொல்ற நீ அப்படின்ன பொழுது, விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம், ஆனால் விதியே அத்தனையுமாக இருக்கின்ற பொழுது உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன்னு சொன்ன ஒரே ஒரு பரமாத்மா அந்த கண்ணன் தான், அந்த கண்ணன் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னவன் சகாதேவன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த கடிதம் அழைப்பதற்காக அல்ல, அழிப்பதற்காக. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம், ஆனா விதியே சதியாக இருக்கும் பொழுது யார் நம்மை காப்பாற்றுவார்கள்? அதற்கு கண்ணன் ஒருவனே நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகையினால நான் இதில் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி விட்டு விடுகிறேன், உங்கள் இஷ்டம் போங்கள், அதன் விளைவை நாம் எல்லாரும், நானும் உங்களோட சேர்ந்து அனுபவிக்கிறேன், இருந்தாலும் என் மனதில் கண்ணன் இருக்கிறான், ஆகையினால் அவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்ன ஒரே ஆளு சகாதேவன். ஏன்னா அவன் மகா ஞானி, அவனுக்கு ஜோசியம் தெரியும், எதிர்காலத்தை பத்தி கூட தெரியும், அப்பேற்பட்ட ஞானி. அவன் சொல்லியும் போனாங்க. போன இடத்துல என்ன ஆச்சு, அதுதான் பாரத கதை இல்லையா?
இது எதுக்காக சொல்ல வரேன்னா, என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. முத்து முத்து முத்தா இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற பொழுதுதான் மகாபாரதம் எப்பேற்பட்ட பொக்கிஷம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் நம் நாட்டில் மகாபாரதமும் இந்த ராமாயணமும் காட்டுகின்ற உண்மையும் நன்மைகளும் எத்தனையோ கோடி. அதனாலதான் காலங்காலமா எல்லாரும் இந்த கதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும்னுட்டு. நம்மளா இதுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நலம் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் நாங்க இந்த பிள்ளையார் பெட்டியில உங்களோட பகிர்ந்துக்கிறோம்.